வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் நான் காட்ட போகிறேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கார சட்னிக்கு முக்கியமான 2 பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வெங்காயம். நான் ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா தக்காளி. இது நாட்டு தக்காளி. புளிப்பு நிறைய இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாட்டு தக்காளியை யூஸ் பண்ண பாருங்க. இது 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் 2 ஐட்டம். அடுத்து காரத்துக்கு சிவப்பு மிளகாய். நான் ஒரு 6-7 சிவப்பு மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து இதே கடாயில் தக்காளியை வதக்கிக்கலாம். இப்போது நறுக்கி வச்ச வெங்காயத்தை எல்லாமே சேர்த்தாச்சு. இது நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா இடமும் நல்லா வதங்கும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம சிவப்பு மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5-8 நிமிஷம் அளவுக்கு தேவைப்படும் இது வதங்கிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இது வதங்கிடுச்சு அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகிடும். கலர் லைட் பிங்கிஷ் கலரில் வந்துடும். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டி சூடு நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறின பிறகு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நான் இப்போது இதுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் சேர்க்காம டைரெக்டாக அரைக்கும் போது ஜாரில் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இதே கடாயில் எண்ணெயை விட்டு நம்ம நறுக்கி வச்ச தக்காளியெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த நாட்டு தக்காளியை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நாட்டு தக்காளி ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஹைப்ரிட் தக்காளியை விட. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போது வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, சிவப்பு மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த உப்பு காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இதில் நிறைய தண்ணி விடக்கூடாது. தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதுமானது. அப்படி தேவைப்பட்டால் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கலர் அப்படியே கண்ணை பறிக்கும். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன பேன் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு போட்டு பொன்னிறமாக ஆன உடனே அதை எடுத்து சட்னி மேலே போட்டுடலாம். அவ்வளோதான், தாளிப்பு முடிஞ்சிடுச்சு. தாளித்து கொட்டினதுக்கப்புறம் நல்ல சட்னியை கிளறி விட்டுடலாம். இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசையோட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். காரமாக சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு இந்த சட்னி கண்டிப்பாக ஒரு ஃபேவரட் சட்னியாக இருக்கும். கார சட்னி ரெடி. இதை இட்லியோடையும் தோசையோடையும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.